ஹாய், குட் மார்னிங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று பவர் சிஸ்டம் நம்ம ஜென்ரேஷன் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். அதுலேருந்து என்ன மாதிரி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்வலி நாட் ஜென்ரேட்டிங் வோல்டேஜ். இப்போ நம்ம ஸ்ட்ரெச்சர் டயக்ராமில் நம்ம பார்த்தோம்ல எவ்வளோ ஜென்ரேட்டிங் வோல்டேஜ் எதெல்லாம் இருக்குன்ட்டு. என்னென்ன பார்த்தோம், 6.6, 10.5, 11 kV, 13.8, 15.75. இதில் வந்து நாட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன இருக்குன்னா 8.8 kV. இது வந்து ஜென்ரேட்டிங் வோல்டேஜ் கிடையாது. கமர்ஷியல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆர், இப்போ வந்து நீங்கள் ரினியூவபிள் சோர்ஸஸ் நான் ரினியூவபிள் சோர்ஸஸ்னால் ஈஸியாக இது பண்ணி. கமர்ஷியல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆர்னால் ஃபாசில் ஃபியூயல், ஹைட்ரோ பவர், நியூக்ளியர் எனர்ஜி. இந்த இதே நான் கமர்ஷியல் அப்படின்னா இந்த ஆன்சர்ஸ் வரும். நான் கமர்ஷியல், the commercial sources of energy are fossil fuel, hydropower, nuclear energy. இதே நான் commercial sources of energy கேட்டாங்கன்னா wood, animal waste, agriculture waste. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா, the primary sources of energy or primary sources of energyனா ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோல், ஆயில் அண்ட் யுரேனியம், பி ஹைட்ரஜன், ஆக்சிஜன், வாட்டர், சி wind, biomass, geothermal, is none of the above. Primary source of energyனா நமக்கு வந்து என்ன ஆன்சர்னா கோல், ஆயில், யுரேனியம். இதே செகண்டரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார், விண்ட் அண்ட் வாட்டர். ஃபிஃப்த்து ஒன் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இன் இந்தியா லார்ஜஸ்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன் இஸ் லொக்கேட்டட் அட். எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கோட்டா, சர்னி, சந்திராப்பூர், நெய்வேலி. இதில் வந்து என்னென்னா சர்னி, சந்திராப்பூர், நெய்வேலி மூணுமே நம்மளுக்கு வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன் தான். இதில் வந்து கரெக்ட் ஆப்ஷன் லார்ஜஸ்ட்னு கேட்டிருக்கனால சந்திராப்பூர். இந்தியா ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வாஸ் இன்ஸ்டால் அட். நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எங்கே ஃபஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து என்னென்னா எல்லாமே கோட்டா, கல்பாக்கம், தாராப்பூர் மூணுமே நம்மளுக்கு வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்க ஏரியா தான். ஆனால் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர்னா தாராப்பூர். நெக்ஸ்ட் ஒன், பைப் கேரிங் ஸ்டீம் ஆர் ஜென்ரலி மேட் அப் ஆஃப். இப்போ வந்து ஸ்டீம் வந்து என்ன இருக்குன்னா ஹை ப்ரெஷரில் இருக்கும் அண்ட் ஹீட்டும் அதிகமாக இருக்கும். ஹை ஹீட். இது எதை வச்சு மேட் பண்ணலான்னா ஸ்டீல் பைப்பு. ஸ்டீல் தான் அது ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை ஹீட்டை வந்து தாங்கும். மற்ற இதெல்லாம் அவ்வளோ இதாக இருக்காது ஸ்டீல். நெக்ஸ்ட் ஒன் வந்து பெல்ட் கன்வேயர் கேன் பி யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் கோல் அட் இன்க்ளைன்ஸ் அப். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தெர்மல் பவர் பிளான்ட்லலாம் கோல் அந்த மாதிரி கோலை வந்து பாய்லர் கொண்டு போகிறதும், அப்புறம் ஆஷ் வந்து பாய்லர்லேருந்து நம்ம வேஸ்ட்டு டிஸ்போசபிள் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து கன்வேயர் பெல்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கன்வேயர் பெல்ட் வந்து எவ்வளோ ஸ்லாண்டிங்கில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து 30 டிகிரி, 60 டிகிரி, 80 டிகிரி, 90 டிகிரி. கரெக்ட் ஆன்சர் வந்து 30 டிகிரி. அப்புறம் அதோட கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பெல்ட் கன்வேயர்ஸ் இஸ் சப்போர்ட். அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 to 100 tons per hour. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அதிலே பக்கெட் எலவேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கேரிங் கோல் இன் ஹரிசாண்டல் directions, B carrying coal in vertical directions, C carrying coal in any directions. பக்கெட்னா என்ன இருக்குன்னா, ஒரு பக்கெட் இப்படி போயிட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம ஏதாவது கோல் டிரான்ஸ்மிட் பண்ணுறோன்னா கோலில் வந்து பக்கெட்டில் இருக்கும். அது வந்து ஸ்லாண்டிங்காக இப்படி பெல்ட் கன்வேயர்ஸ் மாதிரி ஸ்லாண்டிங் எப்படி போணுச்சுன்னா அது வந்து ஃபுல்லாக மேலே சரிஞ்சிரும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸ்
வெர்டிக்கல் டைரக்ஷனுக்கு வந்து பக்கெட் எலிவேட்டர்ஸ் யூஸ் பண்ணோன்னா அதில் உள்ள கோல் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்புறம் பெல்டன் டர்பைன்ஸ் ஆர் மோஸ்ட்லி எதில் யூஸ் பண்ணுறாங்க? பெல்டன் டர்பைன் வந்து இதில் வந்து எதுலனா ஹைட்ரோ பவர் பிளான்ட்டில் நம்ம பார்க்குறோம். ஹைட்ரோ பவர் பிளான்ட்டில் வாட்டர் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது, எப்படி இருந்தால் என்ன மாதிரி டர்பைன்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பெல்டட் டர்பைன்ஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இன்க்ளைன்டு. இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னா ஹரிசாண்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், ஃப்ரான்சிஸ் டர்பைன் இஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ரான்சிஸ் டர்பைன் வந்து எப்படி என்ன மாதிரி ஹெட்டு அந்த மாதிரி நம்ம வந்து மீடியம் லோ ஹை இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதில் வந்து என்னென்னா ஃப்ரான்சிஸ் டர்பைன் வந்து மீடியம் ஹெட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதே ஹை இதுக்கு வந்து பெல்டன் டர்பைன் ஹை இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லோ ஹெட்டுக்கு வந்து பல்ப்பு. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஆனால் இதில் வந்து ஃப்ரான்சிஸ் டர்பைன் இஸ் யூஸ்டு ஃபார் என்ன கரெக்ட் ஆன்சர் இஸ் மீடியம் ஹெட். த டர்பைன் விச் இஸ் நார்மலி யூஸ்டு இன் தி டைடல் பவர் பிளான்ட் இஸ். இப்போ டைடல் பவர் பிளான்ட் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டர்பைன் யூஸ் பண்ணுவாங்கன்னா, டைட் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரும், அது ரிவர்ஸ்லேயே நம்மளுக்கு போயிடும் டைடு. அதனால நம்மளுக்கு என்ன மாதிரி டைப் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிவர்சிபிள் டைப் டர்பைன். இந்த மாடர்ன் ஸ்டீம் டர்பைன்ஸ் ஆர் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டர்பைன் வந்து என்ன டர்பைன்னா ஸ்டீம் பவர் பிளான்ட்டில் இம்பல்ஸ் ரியாக்ஷன் டர்பைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து a nuclear power plant is used as nuclear power plant. இது வந்து நம்ம வந்து எப்போதுமே பவர் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரியாக்டர்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதனால் இது வந்து பேஸ் லோட் பேண்டு அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. பீக் லோட் பேண்ட்னா என்ன, அதாவது கரெக்ட் ஆன்சர் இஸ் பேஸ் லோட் பேண்ட். இப்போ வந்து பீக்னா என்ன நம்ம பார்க்கலாம். பீக் லோட் பேண்ட்னா ஒரு என்ன ஈஸியாக சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும், சீக்கிரம் சடன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி இருந்தால் தான் பீக் லோட் பேண்ட் நம்ம கால் பண்ணுவோம். ஸ்டாண்ட் பைனா ஒரு இது இல்லைன்னா இன்னொரு இது, அதாவது டீசல் பவர் பிளான்ட்டு. ஸ்டாண்ட் பை ஒரு பவர் கட் ஆகிட்டு அந்த பேட்ரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல ஸ்டாண்ட் பை பிளான்ட், அதேமாதிரி டீசல் என்ஜின் எல்லா பக்கம் வச்சுருப்பாங்களா அந்த இதுதான் இந்த ஸ்டாண்ட் பை பிளான்ட். ஸ்பின்னிங் ரிசர்வ் பிளான்ட்டும் ஆல்சோ கால் இதுதான் ஸ்டாண்ட் பை பிளான்ட்குள்ளே தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபாலோயிங் பவர் பிளான்ட் ஹேஸ் இன்ஸ்டன்ட் ஸ்டார்டிங். நம்ம வந்து என்ன பார்த்தோம், இன்ஸ்டன்ட் ஸ்டார்டிங். எதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஸ்டார்டிங் ஆகுதுன்னா நியூக்ளியர் அண்ட் ஹைட்ரோ. A option nuclear, B hydro, C diesel, D both B and C, E none. நமக்கு வந்து என்னென்னா டீசல் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஹைட்ரோவும் நம்ம வந்து எப்போனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போனாலும் சடன் பண்ணலாம். நம்ம வந்து போன கிளாஸில் பார்த்தோம்ல அந்த இது. இப்போ போத் B and C is correct answers. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, என்ன ப்ராப்பர்ட்டி பீக் லோட் பேண்டில் என்ன இருக்கணும்னா இன்ஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணணும், இன்ஸ்டண்ட்டாக சடன் பண்ணணும். ஹைட்ரோ பவர் பிளான்ட்டும் டீசல் பவர் பிளான்ட்டும் பீக் லோட் பேண்ட்குள்ளே வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த லீஸ்ட் ஷேர் ஆஃப் பவர் இஸ் ப்ரொவைடட் இன் இந்தியா பை த ஃபாலோயிங் பவர் பிளான்ட். என்னென்னா நம்ம எல்லா பவர் பிளான்ட்லேயும் நம்ம வந்து பவர் ஜென்ரேட் ஆகி இது டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து லீஸ்ட் ஷேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டீசல் பவர் பிளான்ட். அதில் வந்து மோர் எஃபிஷியன்சி வராது மற்ற கம்பேர்ட் டு தெர்மல், ஹைட்ரோ, நியூக்ளியர். அப்புறம் மேஜர் ஷேர் ஆஃப் பவர் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா இஸ் த்ரோ. மேஜராக எதை ஷேர் பண்ணுறோம், என்ன பவர் பிளான்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோன்னா தெர்மல் பவர் பிளான்ட். லீஸ்ட் ஷேர் ஆஃப்னா டீசல், மேஜர் ஷேர் ஆஃப் பவர்னா தெர்மல் பவர் பிளான்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சோர்ஸ் ஆஃப் பவர் இஸ் லீஸ்ட் ரிலையபிள். நம்ம வந்து இப்போ என்னென்னா எது லீஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பவர், இல்லை என்ன சோர்ஸ் லீஸ்ட் பவராக இருக்கும்னா விண்டு. ஏன்னா
எப்போதுமே காற்று அடிக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரம் காலையில் காற்றடிக்கும், நைட்டு காற்றடிக்காது. அப்புறம் ஒவ்வொரு மந்த்து படி நம்மளுக்கு வந்து விண்டு சீசன் இருக்கும். அதனால விண்டு பவர் ஜியோதெர்மல் வந்து பூமிக்கு அடியில் உள்ள ஹீட்டை வச்சு நம்ம எடுக்கிறது. சோலார் வந்து சன்லைட்லேருந்து நம்ம எடுக்கிறது. அதனால இது வந்து பேட்டரி செல், ஃபோட்டோவோல்டாயிக் செல்லேருந்து நம்ம எடுக்கிறது. கம்பேர்ட் டு திஸ் இதுலேருந்து நம்ம என்ன ஆன்சர்னால் விண்டு பவர் தான் லீஸ்ட் ரிலையபிள். அது வந்து மோஸ்ட் ரிலையபிள் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், த எக்ஸ்பெக்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அண்ட் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸ் இஸ் அரவுண்டு. அதோட லைஃப் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா லாங் லைஃப்னு பார்த்தோம். அது எத்தனை இயர்ஸ் அப்படின்னா, லாங் லைஃப்னு நம்ம ரொம்ப வருஷமாக டேம்லேருந்து எப்படி டேம் எவ்வளோ நாள் வரை இருக்குமோ நம்மளுக்கு தெரியும்ல, அதே மாதிரி நீங்கள் வந்து 100 years இதை சூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற இதெல்லாம் வர்றது நம்ம 100 years அபோவ் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஆனால் லாங் லைஃப் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அது போட்டுக்கோங்க. Next questions, most efficient plants are normally used as efficient plants. மோஸ்ட் எஃபிஷியன்னா அந்த பவர் பிளான்ட்லேருந்து நம்ம ஃபுல் எனர்ஜி, அதாவது அதிகமான எனர்ஜி வந்து ரெக்கவர் பண்ணுவோம். அந்த இதான் மோஸ்ட் எஃபிஷியன்ஸ் பிளான்ட்ஸ். நம்ம வந்து என்ன பார்த்தோன்னா பீக் லோட் பிளான்னா என்னது, டீசல் அண்ட் ஹைட்ரோ. பேஸ்னால் நம்மளுக்கு வந்து நியூக்ளியர் வரும், தெர்மல் வரும். நம்ம வந்து மோஸ்ட் எஃபிஷியன்னா இதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது பேஸ் லோட் பிளான்ட்ஸ்லேருந்து தான் மோஸ்ட் எஃபிஷியன்ஸாக நம்மளுக்கு வந்து பவர் வந்து ஜென்ரேட் ஆகும். அதனால் கரெக்ட் ஆன்சர் இஸ் பேஸ் லோட் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி எசென்சியல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் பீக் லோட் பிளான்ட். எசென்சியல் ரெக்யர்மெண்ட் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது தான். அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது குயிக்காக இருக்கணும், ஷடன் பண்ணுறதும் குயிக்காக இருக்கணும். அதுக்கு தான் மோஸ்ட் எசென்சியல் ரெக்யர்மெண்ட். அந்த ஆன்சர் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட் ஆன்சர். இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் ஸ்டார்டிங் குயிக்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், which of the power plant need the least period of installations. நம்ம வந்து அதை பவர் பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு கம்மியான டைம் எது எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆப்ஷனில் என்னெல்லாம் இருக்குன்னா தெர்மல், டீசல், நியூக்ளியர், ஹைட்ரோ. தெர்மல் பவர் ஸ்டேஷனும் கொஞ்சம் இந்த மற்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணுறது இதுதான். ஹைட்ரோ ரொம்ப லேட் ஆகும். நியூக்ளியர் அந்த ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாம் இது பண்ணும்போது இது பண்ணுவோம். டீசல் தான் நமக்கு வந்து ஈஸியாக மற்றதை கம்பேர் பண்ணும்போது டைம் வந்து கம்மியாக எடுக்கும். அதனால் ஆன்சர் இஸ் டீசல் பவர் பிளான்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பவர் பிளான்ட் ஹைலி ஸ்கில் இன்ஜினியர் ஆர் ரெக்வயர்டு. இப்போது என் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூக்ளியர், கேஸ், சோலார், ஹைட்ரோ. இப்போ வந்து இதில் எது வந்து ஹைலி ஸ்கில் இன்ஜினியர் யூஸ் பண்ணுவாங்கன்னா சோலார் பவர் பிளான்ட் நம்ம பேனல் வச்சு நான் சும்மா அந்த இது பண்ணாலே போதும். கேஸும் அப்படி தான். ஹைட்ரோ அங்கே வந்து டேம்லேருந்து தண்ணி ஃப்ளோ ஆகுதில் பார்த்து நம்மளுக்கு இது வரும். இதே நம்ம வந்து நியூக்ளியரில் தான் ரொம்ப டேஞ்சர் டு ஹியூமன் ஹெல்த்து. அதனால் அது வந்து அதில் தான் ஹைலி ஸ்கில் இன்ஜினியர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நியூக்ளியர் ரியாக்டர் நியூட்ரான்ஸ் வந்து வெளியில் போயிடக்கூடாது. வெளியில் அந்த டைமில் வந்து எஸ்கேப் ஆகிற டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணணும். ரியாக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிட்டா நம்ம வந்து மாடரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் ஹைலி ஸ்கில் இன்ஜினியர் எடுப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபோட்டோவோல்டாயிக் செல் ஆர் சோலார் செல் கன்வெர்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது என்ன கன்வெர்ட் பண்ணும், இதுலேருந்து என்ன எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏ தெர்மல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. பி இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் டைரக்ட்லி into electricity. C is solar radiation into thermal energy. இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பி, electromagnetic radiations directly into electricity. இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர் ஆர் சப்ளைடு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அட். இப்போ வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு இது லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர்னால்
ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன்லேயே நமக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து பவர் டெலிவர் பண்ணுவாங்க. அதோட வோல்டேஜ் லெவல் என்ன பார்த்தீங்கன்னா 66. அந்த ஸ்ட்ரெச்சர்லேருந்து இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதேமாதிரி நீங்கள் இதில் மற்ற என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அந்த டயக்ராம்லேருந்து லார்ஜ் அதாவது ஸ்மால் டொமஸ்டிக் பர்பஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் இது பண்ணுவாங்க அதையும் பார்த்துக்கோங்க. அதுனா எவ்வளோ வரும்னா நம்மளுக்கு வந்து வீடு ஹோம் அப்ளிகேஷன்னா 230 வோல்ட் ஃபார் சிங்கிள் ஃபேஸ், த்ரீ ஃபேஸ்க்கு வந்து 400 வோல்ட்டு. அதுக்கப்புறம் எந்த இதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். எது வழியாக யூஸ் பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் மெயின் வழியாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து என்னென்னா லார்ஜ் இதுக்கு வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா செகண்டரி டிரான்ஸ்மிஷன்லேருந்து ஃபஸ்ட் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபீடர் வழியாக நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான். இந்த இதில் பவர் ஜென்ரேஷனில் இப்படி தான், இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ப்ராப்ளம் வந்து வராது. இதில் ஃபுல்லாக தியரிட்டிக்கல் தான் வரும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பவர் சிஸ்டமில் செகண்ட் டாபிக் டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.